Hi students, Nitish Max plus 2 ல exercise 2.7 ல question number 3. So இது ஒரு important 2 mark இல்ல 3 mark ல expect பண்ணலாம். If x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 dot 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 xn plus iy1 equal to a plus ib அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டும் ஒன்றாவும் கேட்கலாம் இல்லை தனித்தனியாகவும் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் தட் லெட் கிவன். ஸோ கிவன் என்ன இருக்கோ அதை எடுத்துங்க. x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 dot dot xn plus iyn equal to a plus ib. சரிங்களா? ஸோ இப்போ டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைடு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? மாடுலஸ் எடுக்கிறோம். டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைடு. ஸோ ரெண்டு சைடும் மாடுலஸ் எடுக்கிறோம். ஸோ மாடுலஸ் சிம்பிள் போட்டு அதுக்குள்ளே அப்படியே x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 dot dot xn plus iyn modulus equal to modulus a plus ib. ஓகேங்களா? Then we know the rule modulus property ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது modulus of z1 into z2ன்னு இருந்தால் தனித்தனியாக மாடுலஸ் z1 இன்ட்டு மாடுலஸ் z2ன்னு எழுதலாம். ஸோ அந்த ஐடியா படி இங்கே எல்லாம் மல்டிப்ளைல இருக்கிறது தனித்தனியாக மாடுலஸில் பிரித்து எழுத போகிறோம். ஸோ மாடுலஸ் x1 ப்ளஸ் iy1 ஓகேங்களா? இன்ட்டு அதே மாதிரி அடுத்த மாடுலஸ் x2 ப்ளஸ் iy2 இன்ட்டு x3 ப்ளஸ் iy3 மாடுலஸ் ஆஃப் dot 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 modulus of xn plus iyn equal to இந்த சைடு modulus a plus ib. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாடுலஸ் z அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ அந்த கான்செப்ட் படி ரூட் ஆஃப் இங்கே x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர்னு வரும். இங்கே இன்ட்டு ரூட் ஆஃப் x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர்னு வரும். இங்கே ரூட் ஆஃப் x3 ஸ்கொயர் ப்ளஸ் y3 ஸ்கொயர்னு வரும். டாட் டாட் ரூட் ஆஃப் xn ஸ்கொயர் ப்ளஸ் yn ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? ஸோ ரூட் ஆஃப் இங்கேயும் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்படி எல்லா சைடும் ரெண்டு சைடு மொத்த டேர்ம்ஸுமே ரூட்டாக இருக்கிறதுனால ஸ்கொயரிங் ஆன் போத் சைடுன்னு போடுறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ்ன்னு போட்டோம்னா வி கெட் இந்த ரூட்லாம் ரிமூவ் ஆகிட்டு x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர் இன்ட்டு x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர் இன்ட்டு x3 ஸ்கொயர் ப்ளஸ் y3 ஸ்கொயர் சாரி இங்கே dot 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 xn square plus yn square equal to a square plus b square. So that is the end of the proved. So first one proved. First one இது given எடுத்துக்கணும். இந்த பாருங்க first one கரெக்டாக இருக்கா? இந்த proof we got it. Okay. So இது வந்து இன்னும் ஒரு ரொம்ப சிம்பிளானது. given எடுத்துக்கணும். பிகினிங்லேயும் எண்ட்லேயும் மாடுலஸ் போடணும். அப்புறம் தனித்தனியாக பிரிச்சுக்கணும். தென் மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி படி ரூட் எடுக்கணும். தென் ரூட்டை ரிமூவ் பண்ண ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட் போட்டால் ஆன்சர் ஓவர். ஸோ சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஓகே. எஸ். திரும்ப இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு. செகண்ட் சப்டிவிஷனுக்கும் என்ன செய்யணும்னா இந்த கிவன் அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன கிவன் எடுத்தோமோ அதுவே. ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கும் கிவன் இந்த இங்கே என்ன எடுத்துருக்குமோ அதான் ரெண்டுத்துக்கும் ஒரே கிவன் தான். ஸோ அதை அப்படியே எழுதுகிறோம். x1 ப்ளஸ் iy1 இன்ட்டு x2 ப்ளஸ் iy2 இன்ட்டு x3 ப்ளஸ் iy3 டாட் xn ப்ளஸ் iyn ஈக்குவல் டு a ப்ளஸ் ib.
ஸோ ப்ரீவியஸ் சம்மில் டேக்கிங் மாடுலஸ்ன்னு எடுத்தோம் இல்லையா, இங்கே ரெண்டு சைடும் ஆர்கண்ட் எடுக்க போகிறோம். இது ஃபுல்லாக என்ன செய்கிறோம், ஆர்கண்ட் ஆஃப் அப்படியே உள்ள ஆர்கண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கும் x1 + iy1 into x2 + iy2 x3 + iy3 xn + iyn. இங்கேயும் ஆர்கண்ட் ஆஃப் a + ib. ஓகேங்களா. ஸோ we take two sides argand, both sides argand. இப்போ we know that இது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, argand of z1 into z2 அப்படின்னு வந்தால் நம்ம எப்படி எழுதணும்னா argand z1 + argand z2 அப்படின்னு பிரித்து எழுதணும். ஸோ யூஸிங் தட் ப்ராப்பர்ட்டி இதை ஒவ்வொன்றுத்துக்கும் பிரித்து எழுதுகிறப்போ ஆர்கண்ட்னு போட்டு எழுத போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ எப்படி வரும், ஆர்கண்ட் x1 + iy1 ப்ளஸ் அடுத்து ஆர்கண்ட் ஆஃப் x2 + iy2 ப்ளஸ் அடுத்து ஆர்கண்ட் ஆஃப் x3 + iy3 ப்ளஸ் ப்ளஸ் ஆர்கண்ட் ஆஃப் xn + iy1 அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே ஆர்கண்ட் ஆஃப் a + ib. ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட் வந்து we know that argand z formula. argand z equal to என்னது, tan inverse y/x. tan inverse y/x. ஸோ யூஸிங் that formula. இப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒவ்வொன்றுத்தையும் எழுதுகிறப்போ நமக்கு என்ன வரும், இங்கே tan inverse imaginary y1/x1 ப்ளஸ் இங்கேயும் tan inverse imaginary by real y2/x2. இங்கே tan inverse அதே மாதிரி y3/x3 ப்ளஸ் tan inverse இங்கே என்ன வரும், yn/xn இந்த சைடு ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், tan inverse b/a. tan inverse b/a. ஓகேங்களா. ஸோ ஆர்கண்ட் இசட்டுக்கு ஃபார்முலா tan inverse b/a அதை அப்ளை பண்ணிட்டோம். ஸோ தட்ஸ் எண்ட் ஆஃப் த ப்ரூஃப். ஸோ இப்போ ஃபைனலாக என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஃபார்மாக எழுதுகிறோம். இங்கே tan inverse x1ல் ஆரம்பித்து x2 x3 அப்படியே xn yn வரையும் போயிட்டே இருக்கு இல்லையா. அப்போ இதை ஜென்ரலாக இப்படி எழுதலாம், சிக்மா r ஈக்குவல் டு இங்கே 1 தானே ஸ்டார்ட் ஆகுது, 1 எண்டு என்னது n, அதனால n சிக்மா r equal to 1 to n. r equal to 1 to n because நம்ம ஸ்டார்டிங் வந்து y1 x1 ஃபினிஷிங் வந்து y1 xn, அதனால இப்படி எழுதுகிறோம். ஸோ tan inverse ஆஃப் இங்கே என்ன எழுதணும்னா y சப்டிவிஷனில் r/x சப்டிவிஷனில் rன்னு எழுதணும் ஈக்குவல் டு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஒரு ஜென்ரல் ஃபார்மாக சிம்பிளாக எழுதிடுறோம். இந்த சைடு என்ன ஆன்சர் வந்திருக்கு, tan inverse b/a. ஓகேங்களா. tan inverse b/a. நம்ம போலார் ஃபார்மில் என்ன எழுதுவோம், தீட்டாவோட 2k பை ஆட் பண்ணோம் இல்லையா, அதை 2k பை ஆட் பண்ணிடுறோம் ப்ளஸ் 2k பை, அவ்வளோதான். k belongs to z. இது ப்ரூவ்டு. இதுதான் செகண்ட் ப்ரூஃப். ஸோ செகண்ட் ப்ரூஃப் பாருங்கள் இங்கே இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் ப்ரூஃபும் இங்கே ஓவர். ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு சம்முமே பார்த்தீங்கன்னா கிவன் எடுத்துட்டு ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு பெரிய கால்குலேஷனும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். கைடு இல்ல கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க். நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. இது கைடில் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.